சார்ந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் உமது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தம் நீதியும் உள்ளவர்களாய் முக்கூலியும் செய்ய அவர்களுக்கு உமது பரம கிருபையை கொடுத்தலும். நிலையில்லாத இந்த ஜீவ காலத்தில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி முதலான உபத்திரங்களாக வருத்தப்படுகிற யாவரையும் அது தயவினாலே தேற்றி ஆதரிக்க வேண்டும் என்று பணிவாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்மிடத்தில் விசுவாசமும் பயபக்தம் உள்ளவர்களாய் ஜீவித்து போன நமது அடியார் எல்லாரையும் கர்த்தாவே நமது கிருபையுள்ள பராமரிப்பு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு தேவரே நித்திய வெளிச்சமும் சமாதானமும் கட்டளையிட்டுள்ளோம். தங்கள் காலங்களில் உமது கிருபா பாத்திரங்களாக தேவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகல பரிசுத்தவான்களுக்காகவும் நாங்கள் இப்பொழுது உம்மை ஸ்தோத்தரித்து உமக்கு முழு இதயத்தோடு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அவர்களின் அந்யோன்யத்தில் களை கூர்ந்து அவர்கள் காட்டிய நல் மாதிரிகளை பின்பற்றி அவர்களுடன் நாங்களும் உமது பரமராஜ்யத்தில் பங்கு பெறும்படி எங்களுக்கு கிருபை செல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். பிதாவே, உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே தேவனாக சதா காலங்களிலும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரிய கர்த்தமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த நன்மைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபித்து பிறரிடத்தில் அன்பு சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனை கை கொண்டு புதியதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் பிடியிட்டு சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சகலத்தை சித்தவரே, சகல மனிதனுக்கு நியாயாதிபதி, தேவனுடைய நீதியுள்ள ஒப்புரவுக்க வாக்கனை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் உடைய தெய்வ மாற்றத்துக்கு விரோதமாக அங்கிருத்து செய்த பலவிதமான பாவங்களையும் கிரமங்களையும் அறிக்கையிட்டு போடும்போது இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் மியாமனஸ்தாப்பட்டு முழுமனதோடு தூக்கப்படுவோம். அபிநயத்தை வேதனைப்படுகிறோம். எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். இந்த இறக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு நாங்கள் செய்த யாவையும் அது குமாரன் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மகிமை உமது நாமத்துக்கு கனமும் மகிமை உண்டாகும். நாங்கள் புதிதாக்கப்பட்டுள்ளார் எப்பொழுது உங்கள் கூலையும் செய்யும் உங்களுக்கு பெருமையாக இயேசு உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவளென்று உங்களை விடுதலை ஆக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தமிழத்தில் உண்மையாக மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பெற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரச்சுமக்களே, நீங்கள் எல்லாரையும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தல்லை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லி இருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லி இருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிறுத்த செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்க. நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதி நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாக இருக்கிறது. சகல பாவமும் அற எங்களை சுத்திகரிப்பதற்கு இதை போலத்த ஒரு காலத்தில் பரிசுத்த ஆவியின் செயலினாலே பாவக்கரை இல்லாமல் தம்முடைய தாயாராகிய கரிமரியாளுடைய தன்மையில் மெய் மனுஷனாக பிறக்கும்படி உடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை
தந்தளினதற்காக விசேஷமாய் ஸ்தோத்திரம் செலுத்த கடமையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசேவன் அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமுள்ள நாமத்தை பொழுது மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக்குள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இறக்க செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகியால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீர சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோ. பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கு இரத்தத்திற்கும் பங்களூர்களாகும்படி கிருபை செய்தல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார்.
நித்திய ஜீவியாக இருக்கிற சர்வவல்லமுள்ள தேவனே, இந்த பரிசுத்த ரகசியங்களை ஏற்ற விதமாய் வாங்கியிருக்கிற எங்களை தேவரீர் உம்முடைய குமாரனும் கர்ரச்சிறுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலை மதியா திரு சரீரமும் இரத்தமாகிய ஞான ஆகாரத்தினால் போஷித்ததற்காக உம்மை துதிக்கிறோம். தேவரீர் எங்கள் மேல் தயவு கூர்ந்து கிருபாக்கடாட்சம் வைத்திருக்கிறதையும் உத்தம விசுவாசிகளின் கூட்டமும் உமது நேசகுமாருடைய ஞான சரீரமாகிய சபையில் நாங்கள் அவயவங்களை இணைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்படியே அருமையான பாடுகளினாலும் மரணத்தினாலும் உண்டான புண்ணியத்தினாலே முதலில் ராஜ்யத்துக்கு நாங்கள் சுதந்திராக இருக்கிறதையும் இந்த நற்கரணையினாலே எங்களுக்கு நிச்சயப்படுத்தினதற்காக முழு இதயத்தோடு எமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவே, நாங்கள் இந்த பரிசுத்த ஐக்கியத்தை நிலைத்திருந்து நாங்கள் செய்யும்படி தேவரை நியமித்திருக்கிற நற்கிரிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற நமது கிருபையை தந்தள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மனத்தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சகல கனமும் மகிமையும் என்றைக்கு உண்டாவதாக. நம்முடைய ஆராதனையின் நிறைவு பாடலாக பெத்தலை பதியில் கிறிஸ்து பிறந்த தினம் தூதர்கள் பேரானந்தமாய் பாடினார் உன்னதத்தின் மகிமை 12வது பாடலை பாடுவோம். பாடல் 12.